ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். உங்கள் நேம் சார்? அருண் விஜயராஜ். ஓகே, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 39 மேடம். 39. எங்கேருந்து வரீங்க சார்? மீஞ்சூர்லேருந்து வரேன். ஓகே, நம்ம கிளினிக் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? என் ஃப்ரெண்டு ஹரிஹரன் ரெக்கமெண்ட் பண்ணார். ஓகே சார், நம்ம கிளினிக்கில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கீங்களா? 5 months முன்னாடி பண்ணியிருக்கேன் மேடம். 5 months முன்னாடி. ஓகே சார், ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்துலேருந்தே அதான் ஃபஸ்ட்டு 5 months முன்னாடி வந்தப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் இம்ப்ளான்டேஷன் பண்ணி முடிச்சு மந்த்லி அந்த பிஆர்பிலாம் பண்ண சொன்னாங்க. கரெக்டாக பண்ணேன். அது இல்லாமல் கரெக்டாக ரெகுலராக என்னென்ன சாப்பிட்ணும், கிளியராக என்னென்ன டயட் இன்க்ளூட் பண்ணணும், விட்டமின் சி டி எல்லாம் என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்லாம் கிளியராக சொன்னாங்க மேடம். அதெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஃபாலோஅப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஏன்னா எவ்ரி மந்த்து பிஆர்பிக்கு ரிமைண்ட் பண்ணுறது, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நல்லாவே எனக்கு விசிபிளாக நல்லா க்ரோத் இருக்குது மேடம். முன்ன விட ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது க்ரோத். ஓகே சார், இப்போது சர்ஜரி டைமில் உங்களுக்கு பெயின் அந்த மாதிரி எதனா இருந்துச்சா? இல்லை, அப்படிலாம் சர்ஜரி டைமில் மைல்டாக தான் இருந்தது. பட் மேனேஜபிள் தான். ரொம்ப ஹெவி பெயின்லாம் இல்லை, மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஓகே சார், இப்போது உங்களுக்கு எப்படி இங்கே சர்ஜரி முடிச்சு இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டீங்களா நீங்கள் 2 days? ஆமாம், 2 days ஸ்டே பண்ணி தான் பண்ணேன். ஓகே சார், அந்த 2 days எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்துச்சா? எல்லாமே ஓகேவா? ஸ்டே கம்ஃபர்டபுளாக இருந்தது மேடம். ஸ்டே இப்போ மார்னிங் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க கிளினிக்லேயே. மதியானம் நம்ம ஃபுட்டு வாங்கிட்டோம். நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது மேடம். ஓகே சார், இது எத்தனாவது பிஆர்பி உங்களுக்கு? 6 லாஸ்ட் பிஆர்பி. லாஸ்ட் பிஆர்பி 6 months ஆகுதுங்களா இல்லை 5 months கம்ப்ளீட் ஆகுதுங்களா? இப்போ தான் 5 months கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 months ஸ்டார்டிங். 6 months ஸ்டார்டிங். ஓகே சார், ஸோ இப்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும்? முன்னாடி விட கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்ல க்ரோத் இருக்குது. நான் இவ்வளோ க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓரளவு வரும் அப்படி பார்த்தா, பட் இந்த வாட்டி நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே வந்திருக்கு மேடம். விசிபிள் க்ரோத் நல்லாவே இருக்குது. ஹேர் ஃபால் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப குட் மேடம், இட்ஸ் குட். ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி வெளியில் போகும்போது மற்றவங்க எதனா சொல்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்குமே நல்லா ஹேர் க்ரோத் இருக்குது, நல்லாவே விசிபிளாக இருக்குன்னு நல்லா சொல்கிறாங்க. அது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே சார், நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபைட் தானே? 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் மேடம். எவ்ரி மந்த் செக்கப் வரும்போது டாக்டர் கிளியராக செக் பண்ணாங்க. ஹேர் ஃபால் எப்படி இருக்குது, ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது, எல்லாமே செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டயட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் பிஆர்பி பண்ணும்போது நமக்கு பெயின்லாம் இல்லை, ரொம்ப கரெக்டாக இருந்தது. முக்கியமாக சௌமியா மேடம் ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே சார், தேங்க்யூ.